ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை திடீர்னு பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கும் விஜய் பார்வதிக்கும் முட்டிக்குது. ஏன் முட்டிக்குது அப்படின்னா, விக்ரம் பண்ண நிறைய விஷயங்கள் அவங்களோட மனசுக்குள்ளே இனிமேல் கஷ்டத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு. ஏன்னா நைட் அன்றைக்கி வந்து கூட சும்மா உட்காரன்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்துட்டு மக்கள் முன்னாடி அந்த கேமராவுடைய வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி வந்துட்டு என்னால் தான் இந்த பொண்ணு பண்ணிச்சின்னு காலையில் கூட கிரெடிட்டை வந்து அப்படியே திருடிட்டுப்பார். அது ஒரு கான்செப்ட்னு சொன்னால் கூட அவங்க மைண்டுக்குள்ளே அதை சொல்லி சொல்லி அப்பப்போ ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வந்து நேற்று கூட இந்த ஐஸ்கிரீம் இதில் வந்துட்டு கணிக்கு கொடுக்காம ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறான், ஃபோக்கஸ் வந்து அவன் பக்கம் வரணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்லைட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்கள்ல. ஸோ இப்போ வந்துட்டு திடீர்னு நேரடியாக மோதிக்கிறாங்க. அதில் விஜய் பார்வதி வந்து சவால் வர்றாங்க. என்ன சவால் வர்றாங்கன்னா, முடிஞ்சால் இந்த வீட்டை விட்டு என்னை வந்து அனுப்பி பாடுறான். உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் ஒன்று அனுப்பணும், நானும் கண்டிப்பாக இருப்பேன்றாரு. எப்படி இவ்வளோ தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாருன்னு சத்தியமாக புரியல. ஏன்னா அவர் இது வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா, ஓரளவுக்கு இன்வால்மெண்ட் காட்டுறாரு. ஆனால் இது வரைக்கும் பெருசாக பண்ணல. ஆனால் சொல்கிறார் கான்ஃபிடெண்ட்டாக, நான் இருப்பேன் கண்டிப்பாக, உன்னை வந்து எனக்கு தெரில பார்வதி அப்படின்றாங்க. இவருங்க சவால் விடுறாங்க, முடிஞ்சால் என்னை தூக்கி காட்டுறா பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே வந்து வாக்குவாதம் முத்துது. இதில் வந்துட்டு அதான் மாறி மாறி கலாச்சிக்கிட்டாங்க. ஆனால் அதை சொன்னவொடனே விஜய் பார்வதி சொல்கிறாங்க, ஆனால் உன் பேச்சில் ஒரு திமிரு தெரியுதே அப்படின்னு அவங்க கலாய்க்க, ஐயோ திமிரு காட்டினா திருப்பி காட்டணும், அதுதான் தமிழர்களோட பண்பாடு ஆரம்பிச்சிட்டார். பண்பாடு பார்வதி அப்படின்னு மாறி மாறி கலாய்ச்சிக்கிறாங்க. அன்பு காட்டினா அதாவது நீங்கள் வந்துட்டு திமிரு காட்டினா நாங்கள் திமிரு காட்டோன்னு சொல்கிறல்ல, ஆனால் அன்பு காட்டினா மட்டும் ஏன்டா அன்பு காட்ட மாட்டேன்னு கலாய்ச்சி விட்றாங்க. இவர் உடனே அதுக்கு ஒரு இது கொடுக்குறாரு, நீங்கள் அன்பு காட்டுறதில் விஷத்தில் தேய்ச்சி காட்டுறீங்கன்னு. விஷமான ஆளுக்கு விஷத்தை தானே வச்சு தேய்க்க முடியும் இப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஆனாலும்டா ஒன்று ஒரு சில பேர் சொல்கிறாங்க பார்த்தியா, நீ ஒரு சாஃப்ட் கேரக்டர்னு. அதை தாண்டா, அதுவும் நம்மளோட 8வது மூளை ஒன்று இருக்குது பாரு, அது அந்த 8வது அறிவு, 8வது மூளை, நம்மளோட மூளையில் 8வது அறிவு, அது வச்சு யோசிக்கும் போது தாண்டா ஒன்றை போய் சாஃப்ட் கேரக்டர் சொல்கிறாங்களே, அதை தானே என்னால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படிங்கும்போது சிரிக்கிறது. அதுதான் அப்படின்னும் போது லாஸ்ட்டாக வந்து ஒன்றை எப்படி நான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொல்லாமல் விட்டேன்றாங்க. எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே இதுதான் பாருது, நீ க்யூட்டு, எல்லாத்தையும் இன்னும் ஓப்பனாக சொல்லிடுற பற்றியா. இல்லை என் மைண்டு வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அமுத் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வந்துட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு கேட்கும்போது நீங்கள் இவரை தானே சொன்னீங்க, வீட்டில் தானே சொன்னீங்கன்னு. இல்லைங்க என் மூளை வந்து அப்போ வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சிங்க ப்ரெஷரில், நீங்கள் வேறு கம்முன்னு ஏற்றி விடாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்கிறாருன்னா மாறி மாறி, நீ ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சொல்லலை தெரியுமா, அது எதுக்கு தெரியுமா, ஏன்னா என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் அங்கே ஹெவியாக இருந்துச்சு, உன்னால் சொல்ல முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு மாறி மாறி வந்து அடிச்சிக்கிறாங்க, கலாச்சிக்கிறாங்க. அது வந்து ஒரு மாதிரி இங்கே மட்டும் இல்லை, திரும்ப வந்துட்டு கிச்சனான போகிறாங்க, கிச்சனானையும் பயங்கரமாக முட்டிக்கிறாங்க. அங்கே அமைச்சர் லைட்டாக வந்து அப்படி லைட்டாக கொளுத்து போகிறாரு. இப்படி மாறி மாறி அடிச்சிக்கிறாங்க. இது வந்துட்டு முன்னாடி இந்த விக்ரமாக இருந்திருந்தாருன்னா இந்நேரம் வந்துட்டு ஒரு டான்ஸை போட்டு ஒரு மாக்கிங் பண்ணி ஒரு புள்ளி பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். ஆனால் ஆஃப்டர் அந்த உறவுகள் வீடியோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக ரொம்ப அலர்ட்டாக இருக்கார். அதுலேயும் குறிப்பாக விஜய் பார்வதி விஷயத்தில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கார். விஜய் பார்வதி முன்னாடி எதுவுமே பேசலை. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டாங்க, எஃப்ஜே, கனி, விக்ரம் 3 பேர் வந்துட்டு விஜய் பார்வதி சப்போஸ் வெளியே போனால் எப்படிலாம் வந்து சிரித்து கொண்டாடலான்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்களாம். ஆனால் பாவைகளா இந்த அளவுக்கானு இங்கே வந்துட்டு நீ க்யூட்டு, நீ ஓப்பனாக பேசுகிறேன்னு சொல்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல முதல்ல, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கேம் ஆடுறாரு. விஜய் பார்வதி முன்னாடி சிரித்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அதனால் அவங்களும் நம்பி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. அதே தான் அவங்க இல்லாத இடங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி கழுவி ஊற்றிட்டுருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதேமாரி விக்ரம் வர்சஸ் விஜய் பார்வதி இவங்களாம் யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.